பார்வதி 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 நான் உன்னோடு பிறந்ததும் போதும் உபத்திரியப்படுவதும் போதும். அதை ஏன் கேட்க பார்வதி, ரொம்ப சங்கடமெல்லாம் இருக்கு. அம்மா உன்னால பட்ட சிலை எனக்கு ஒரு நாளும் தீருமா? அது ஒன்னால பட்டதுல ஒரு காலம் ஆறாது தீராது பார்வதி. குழந்தைகளை கொண்டு வான்னு சொன்னது நீதான். நீதானே இப்ப பகவானுக்கு தெரியாம தெரியாம குழந்தைகளை கொண்டு போய் ஒளித்து வைத்து வளர்க்க சொல்றியம்மா. வளர்க்க சொல்லியம்மா. பார்வதி 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 நான் கூட பிறந்ததும் போதும், இன்னைக்கு ஓத்திரத்தில் நிற்கதும் போதும். ஓத்திர பெரிய ஓத்திரமெல்லாம் இருக்கு. என் பெருமாள் கோபால கண்ணபிரான் பார்வதாதேவி சொல்லை கேட்க வேண்டும் என்று ஆட்டுமன்று சம்மதித்தார் அச்சுதன் கோபால கண்ணபிரான். பார்வதி பக்கத்தில் இறக்கி வைத்திருந்த குழந்தை வடிவத்தில் இருக்காளே நம்ம தெற்கு இறந்து குளத்து மாரியம்மா. அவளோடு பிறந்த தங்கச்சிமார் 7 பேருக்கு ஒரு வயது குழந்தைகளை கையிலெடுத்து என் பெருமாள் கோபால கண்ணன் எங்க கொண்டு வர தெரியுமா? எங்கே கொண்டு வருகிறார்? வடக்கு கொண்ட வாசல் இல்ல சந்தன்னம் மங்காவுக்குள்ள சந்தன்னம்மா முனிவரிடோ அந்த குழந்தைகளை கொண்டு வந்து கோபாலனும் ஒப்படைத்தார். வாரும் ஐயா மாமுனியே அக்கதங்க 8 பேரு நாகலோக பட்டணத்தில் பிறந்த குழந்தைகள். பாம்புக்கு பிள்ளையாக பிறந்தவா இவ மாரியம்மா. கைலாசத்துல பகவானுக்கும் பார்வதிக்கு நடந்த தர்க்கத்தினால இவ 8 பேர்களையும் கைலாச மலைக்கு நான் கொண்டு வந்தேன் அல்லவா? அதனால மாமுனிவரே சந்தன மாமுனிவரே இன்றைய நாள் முதலாக இவ அக்கா தங்க 8 பேரை அந்த பகவானுக்கும் தெரியாம அந்த பார்வதிக்கும் தெரியாம சந்தனம்மாங்காவுக்குள்ள ஒளித்து வைத்து வளர்க்க வேணும். பெருமாள் சொல்லும் போது சந்தன மாமுனியோ ஆட்டுமன்று சம்மதித்தார். குழந்தைகளை கையில வாங்கி பகவானுக்கும் தெரியாம அம்மா பார்வதிக்கும் தெரியாம சந்தனம்மாங்காவுக்குள்ள மாமுனிவர் வளர்த்துவாரா மாமுனிவர் வளர்த்துவாரா அவளுக்கு தண்ட கால் நோகும்